ஹிந்து புராணத்தில் இருக்கிற ஒரு காட்சி, நல்ல ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த கர்ணன் வந்து குண்டலம்லாம் போட்டிருப்பார் இல்லையா? கர்ணன் பிறக்கும் போதே அந்த கவசத்தோடு பிறந்தார் இல்லையா? அவங்கேயும் இதே உண்மை இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கங்களேன். அப்போ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியில் எதுக்கு அவனுக்கு சாவே வராதான், அந்த கர்ணனுக்கு சாவே கிடையாது. அவர் எப்படி கடைசியில் செத்தார் அப்படின்னா, கடைசியில் போய் இந்த தெய்வம் என்ன செஞ்சிச்சு, பிச்சைக்காரன் வேஷத்தில் போய் பிச்சை கேட்டுச்சான். கடைசியாக இருந்து அந்த குண்டலத்தை கொடுத்துருன்னு, அதை எடுத்து கொடுத்துட்டா அவர் செத்துருவார். அப்போ பாருங்கள், தர்மமாக அவர் ஏன் சாக முடியாதவர் எப்படி செத்தாருன்னு ஒரு டிஸ்கஷன். அப்படி வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த தெய்வம் பிச்சைக்காரனை போல போய் பிச்சை கேட்டுச்சான். பிச்சை கேட்ட உடனே அவர் பிச்சையாக தான் கொடுத்தாரே ஒழிய தர்மமாக கொடுக்கல. அதனால் அவருடைய தர்மம் அந்த இடத்துல தோத்துருச்சு. அதனால் அவருக்கு இறப்பு வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். கடவுள் கூட உங்களை பிச்சை போட சொல்லலை. பிச்சைனா என்ன? அடுத்தவங்க கேட்டு கொடுக்கறது பேர் பிச்சை. தர்மம்ங்கிறது நீயா உத்து பார்த்து செய்கிறதுக்கு பேர் தர்மம். பிரைஸ் தி லார்ட்.